ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். என்ன நேயர்களே, நம்ம சூரியன் பார்த்தோம், சந்திரன் பார்த்தோம். ஸோ கிரகங்கள் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஸோ நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு மீறி நமக்கு அப்பால் பட்டு எங்கேயோ வானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் எப்படி நம்மளை ஆட்டி படைக்குது இல்லையா? நம்ம நினச்சிக்கலாம் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கிறதுக்கு தான் கிரகங்கள் காரணமானு. கிடையவே கிடையாது. உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் கிரகங்கள் தான் காரணம். ஸோ டெய்லி இப்போல்லாம் பார்த்திங்கன்னா தக்காளி விலை ஏறிடுது, வெங்காயம் விலை ஏறிடுது, ஐயோ இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்படி நம்ம காய்கறிகளினுடைய விலை ஏற்றம் இறக்கத்துக்கு முதற்கொண்டு கிரகங்கள் காரணமாக இருக்காங்க. நம்ம துவரம்பருப்பு, ஐயோ நீ ரொம்ப இன்றைக்கி துவரம்பருப்பு போட்டெல்லாம் என்ன விலை விற்கிது அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதற்கு எந்த கிரகம் காரணமாக இருக்கும்? துவரம்பருப்புக்கு காஞ்ச மிளகா. நம்ம மிளகாவை காய வைத்து இந்த மிளகா வத்தல் என்ன விலை விற்கிது அப்படின்னு சொல்கிறோம் வீட்டில். ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 10 பேரை கூப்பிடணுன்னா யோசிப்போம், ஏன்னா சாப்பாடு போடணும் அப்படிங்கிறதுக்காக. இதற்கு ஒரு கிரகம் ரொம்ப முக்கியமான கிரகம். அது எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். ஸோ இந்த செவ்வாய் நம்ம பற்றி சொன்னோன்னாலே இதெல்லாம் யாருக்குமே தெரியறதில்ல. ஐயோ அது ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கான், அதனால் செவ்வாய்க்கு உண்டான ஜாதகம் தான் பார்க்கணுமா, இப்படி தப்பான சில விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கும் இருக்குது. இந்த செவ்வாய்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த செவ்வாய் தோஷத்தை எடுத்துக்குவாங்க. செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகத்தை தான் செவ்வாய் தோஷம் கட்டணும் அப்படின்னு. அது ரொம்ப ராங். ஏன்னா சில விஷயத்தில் மித்துன்னு ஒன்று உண்டு, ஃபேக்ட்னு ஒன்று உண்டு. செவ்வாய் தோஷ ஜாதகம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேங்க. உங்கள் பொண்ணோட ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, பையனோட ஜாதகத்துலேயும் 7ஆம் இடத்துல செவ்வாய் தான் கட்டணுன்னா அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக வாழவே முடியாது. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஒரு வசியம் வரவே வராது, ஒரு காதல் வராது, ஒரு காமம் வராது. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் காலம் பூரா. அப்போது எப்படி செவ்வாய் தோஷத்துக்கு ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்னாடி ஜோசியருங்க எதையோ அவங்க ஒரு இதுவாக சொல்ல, ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி அது ஒரு 1000 பேர்கிட்ட ஒரு 10,000 இன்றைக்கி சமுதாயத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, செவ்வாதோஷ ஜாதகம் செவ்வாதோஷம் தான் கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஃபார்முலாவை இவங்களே க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான கட்டுப்பாடுகளும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால் அதை ஃபஸ்ட்டு இந்த செவ்வாய் பற்றி பேசும்பொழுது அதை நீங்கள் கிளியர் ஆகிக்கோங்க. 2வது, இந்த செவ்வாய் நம்மளுடைய உடம்பில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்தம். நம்ம உடம்பில் நீ அனீமிக்காக இருக்க, உனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, பிளட் கேன்சர் வருது, இல்லை பாடியில் ஏதாவது ஒரு பார்ட்டில் கேன்சர் வருது, இதுக்கெல்லாம் எது காரணம்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று, எங்கள் அப்பா எனக்கு தர வேண்டிய சொத்தை என் தம்பி ஏமாற்றிட்டான், என் தங்கச்சிங்க 4 பேரும் கேஸ் போட்டிருக்காங்க, எங்கள் வீட்டில் சொத்து பிரச்சனை, ஒரு சின்ன இடம்தான், அதை விற்று அதுக்கான காசு வரலன்னு பூமி சம்பந்தமாக எந்த விஷயம் பிரச்சனை அப்படின்னாலும் செவ்வாய் காரணம். பெரிய ஜமீன்தாருங்க, எங்கள் குடும்பம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஜமீன் பரம்பரை, ஆனால் இன்றைக்கி நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம்னு சொல்லுவாங்க. அதுக்கும் செவ்வாய் தான் காரணம். ஸோ ஒரு பூமி நமக்கு சொந்தமாகுமா, இல்லை பூமி நமக்கு அதை ஆள முடியுமா, இல்லை சில பேருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்வீகாரம் போயிடுவாங்க. இவங்க வீட்டில் ஒன்றுமே இருக்காது, அன்னக்காவடி மாதிரி இருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய 1000 கோடி ரூபா சொத்துக்கு போய் உக்காந்துருப்பாங்க. பார்த்தா இந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தை இருக்காது, இவங்கள ஸ்வீகாரம் எடுத்துப்பாங்க. அவங்க ஒன்றுமே இல்லாத இருந்த வீட்டிலேருந்து இவங்க பல கோடி சொத்துக்கு அதிபதியாக இருப்பாங்க. இது எல்லாம் இந்த செவ்வாய் பண்ணுற வேலை தான். ஸோ இந்த செவ்வாய் கிரகம் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனிதனை கோடீஸ்வரனாகவும் ஒரு மனிதனை பிச்சைக்காரனாகவும் ஆக்கிரும். இப்படி இந்த செவ்வாய்க்கு பலவிதமான ஒரு உறவுகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க. ஸோ இன்னொரு விஷயம் இந்த செவ்வாயில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இந்த கூட பிறந்தவங்களே சூன்யம் வைப்பாங்க இந்த சொத்துக்காக. எப்படி இந்த சொத்து இவன் அனுபவிச்சிடவே கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. அப்போது இந்த சொத்து சம்பந்தமாக உங்கள் நண்பர்களோ இல்லை வெளியில் இரத்த சம்பந்த இல்லாத உறவுகள் போய் செய்வனையெல்லாம் செஞ்சால் அவங்களது ரொம்ப பலிக்கவே பலிக்காது. ஆனால் இந்த உடன் பிறந்தவர்கள் போய் செய்கிறாங்க பார்த்திங்களா, அது கண்டிப்பாக பலிக்கும். அதுவும் சொத்து விஷயத்தில் கண்டிப்பாக பலிக்கும். அதனால் ஒரு மனிதன் சொத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு உடன் பிறந்தவர்களை சத்ருவாக இருக்கிறது,
அண்ணன் தம்பியை கொலை பண்ணுறது, தம்பி அண்ணனை கொலை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இன்றைக்கும் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த செவ்வாய் தான். ஸோ எப்போ ரத்தத்தை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாயோ, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் அவரே காரணகர்த்தாவாக இருக்கார். நம்ம எப்படி சனி பகவானுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோமோ அதை விட பல மடங்கு நம்ம பயப்படணும் செவ்வாய்க்கு. நான் சொன்னேன், மிளகா வத்தல் விலை ஏறுறது குறையிறது, துவரம் பருப்பினுடைய விலை ஏறுறது, இது எல்லாமே தானியங்களை பொறுத்த வரைக்கும் பூமியிலிருந்து விளையக்கூடிய எதுவாக இருந்தாலும் செவ்வாய் தான். அதே மாதிரி உலகத்தில் எங்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறது, அதுவும் குறிப்பாக ஏரோப்ளேன்ஸ், அதில் தீ விபத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு செவ்வாய் தான் காரணம். ஸோ செவ்வாய் வந்து எப்போ வக்ரம் மாறாரோ அந்த வக்ர பலனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விபத்துகள் நடக்கும். இந்த செவ்வாய் வந்து அப்படிப்பட்ட ஒரு நிறைய எனர்ஜி ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த செவ்வாய் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அதனால தான் நமக்கு கும்பகோணத்தில் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் அப்படிங்கிற இடம் வந்து செவ்வாய் பரிகார ஸ்தலமாக இருக்குது. இப்போ சஷ்டி 6வது திதி, அந்த சஷ்டி வந்து முருகனுக்கு வந்து ரொம்ப விசேஷம் இல்லையா? ஸோ இந்த செவ்வாயை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ரோகம், சத்ரு, கடன். ரோகம்னா வியாதி, சத்ருன்னா பகை, கடன்னா எல்லாருக்கும் தெரியும். இந்த மூன்றுத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. அப்போது முருகப்பெருமானை வணங்கினால் நமக்கு சத்ரு இருக்காது. இந்த வேலை செய்கிற இடத்துல, இப்போ ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு ப்ரொமோஷனே கிடைக்காது. அதுவும் அந்த செவ்வாயோட சூரியன் சனி இருந்தாருன்னு வைங்க, கூட இருக்கிறவனே குழி பறிச்சிருவான். கரெக்டாக போய் உங்களோட பாஸை உங்களுக்கு காக்கா பிடிக்க தெரியணும். பாஸை எவ்வளோ காக்கா பிடிச்சி வச்சுருந்தாலும் இந்த கூடவே ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் போய் உங்களுடைய இன்சென்டிவோ இல்லை உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனோ தடைப்பட்டு போயிடும். அதுலேயும் அந்த 10ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், சூரியன் இதெல்லாம் சேர்ந்துருந்தால் பெண்கள் சத்ருவாக இருப்பாங்க. உங்களுக்கு பெண்களால் ஆஃபீஸில் அவமானப்படுறது, இல்லை பெண்களால் உங்களுக்கு வேலையை விட்டு நீங்கள் போகிறது, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சுக்கிரன் இருந்தால் உங்களுக்கு வந்துடும். அப்போ இந்த செவ்வாய் வேலை செய்கிற இடத்துல, இதே செவ்வாய் ரொம்ப சூப்பராக இருக்குது, அரசியலில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வரலாம். ஸோ ஒரு மனிதனை ஒரு ராஜயோகத்தை கொடுக்கறதும் இந்த செவ்வாய் தான். ஆஃபீஸில் 10 பேர் வேலை செய்ய வேண்டியதை நீங்கள் ஒருத்தர் செஞ்சு சம்பளமும் குறைச்சலாக வாங்கிறதுக்கும் இந்த செவ்வாய் தான். இப்போ நீங்கள் சில பேரெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், பெருமையாக சொல்லுவாங்க, நான் 35 வருஷமாக இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன்னுவாங்க. சம்பளம் கேட்டிங்கன்னா அவங்க ஆரம்பத்தில் என்ன வாங்குகிறாங்களோ அதுலேயே இருந்து கொஞ்சம் ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் அந்த கம்பெனியில் இவருக்கு அப்புறம் வந்து சேர்ந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிருப்பாங்க, அவங்க தனியாக பிஸ்னஸ் கூட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஜாதகங்களும் இருக்கத்தான் செய்யுது. இந்த செவ்வாய் வந்து அப்படிப்பட்ட ஒரு விஸ்வாசத்தை, அந்த ஓனருக்கு வந்து அவ்வளோ விசுவாசியாக இருப்பாங்க. நீங்கள் சம்பளமே கொடுக்காட்டாலும் பரவாயில்லைங்க, நான் வேலை செய்கிறேன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த செவ்வாய்க்கு வந்து பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம பண்ண போனோம்னா, இப்போ எல்லா பிரச்சனைகளும் தீருமான்னு கேட்டிங்கன்னா தீராது. அவங்கவுங்க கர்மாக்கு ஏற்றபடி உங்களுக்கு ரொம்ப விஸ்வாசியாக நம்மளுடைய எனக்கு அண்ணன் தான்ப்பா எனக்கு எல்லாமே அப்படின்ட்டுன்னு நம்ம ஒரு சரத்குமார் படமோ இல்லை விஜயகுமார் படம்லாம் பார்க்கும்போது, சரி இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி இருந்தால் எப்படி இருக்கும் நம்மளும் நினைப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது ஒரு படத்தில் தான் பார்க்கலாம், ஒரு கனவாக தான் இருக்கலாமே தவிர நிஜ வாழ்க்கையில் அது நடக்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு நிஜ வாழ்க்கையில் இருக்கிறது தான் படமாகவும் எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட அண்ணன் தம்பிங்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஸோ ஒரு செவ்வாய் நல்லா இருக்கும் பொழுது நமக்கு உறவுகள், நான் இருக்கேன்ப்பா நீ கவலைப்படாத, உனக்காக நான் கடன் வாங்குறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செவ்வாய் நம்மளை கடன் வாங்க வைக்கும். இந்த செவ்வாய் நமக்கு நிறைய பகைவர்களை கொடுக்கும். இதே செவ்வாய் நமக்கு அரசியலில் நம்மளை ஒரு பெரிய தலைவனாக கூட கொண்டு வந்து விடும். இப்போ இப்போ வர அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது, திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பதவி வரும், அவங்க கொஞ்ச நாள் மினிஸ்டராக இருப்பாங்க, அப்புறம் ஆள் காணாமையே போயிடுவாங்க. இவங்கெல்லாம் வந்தாங்களா அப்படின்னு கூட இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவங்க மனைவி ஜானகி அம்மாலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளோ 15 நாளோ தான் அவங்கெல்லாம் சிஎம்மாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த செவ்வாய்க்கான ஒரு இதில் கெசட்டில் அந்த புக்கில் அவங்க நேமாக இருக்கிற மாதிரியான இது. இப்படி இந்த செவ்வாய் வந்து நமக்கு பலவிதமான விஷயங்களை கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், விஜய் மால்யான்னு ஒருத்தர் இருந்தார்.
இந்த விஜய் மால்யா வந்து எப்படி ஃபேமஸ் ஆனார்னா, தவறு செஞ்சு ஃபேமஸ் ஆன இதில் விஜய் மால்யாவை அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம சொல்லுவாங்க. இப்படி நமக்கு தவறான நம்ம செய்யக்கூடிய தவறுகளில் ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு ஃபேமஸ் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இருக்கும். அதுவும் இந்த செவ்வாய்னால தான். ஸோ இந்த செவ்வாய் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு? சூரியனோட இருக்கா, சனியோட இருக்கா, ராகுவோட இருக்கா? ஸோ செவ்வாய் யாரோட இருந்தாலுமே அது கெடுதல் தான் பண்ணும். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட இருக்கும் பொழுது இந்த தைராய்டு ப்ராப்ளம், ஃபைப்ராய்ட்ஸ் ப்ராப்ளம், யூட்ரஸ் ப்ராப்ளம் இது எல்லாம் பண்ணக்கூடியது. ஸோ சந்திரன் செவ்வாய் சேர்க்கை வந்து ஹார்மோன் இம்பேலன்சஸ் கொடுக்கும் பாடியில். அவங்க எப்படியா இருந்தாலும் ஒரு எப்போவுமே ஒரு மருத்துவத்தில் இருக்கிறது தான். இந்த தைராய்டு பிரச்சனை வர்றது, ஃபைப்ராய்ட்ஸு, இல்லைன்னா அவங்களுக்கு சிசேரியன் வர்றது, இது எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த செவ்வாயை பற்றி பேசணுன்னா இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளானட்டுங்க. அதை பற்றி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். பட் ஸ்டில் என்ன இதே தான், ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம சொல்கிறது தான். உங்களுக்கு செவ்வாயை பற்றி இன்னும் வேறு ஏதாவது டவுட்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து போடுங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம அந்த கொஸ்டின்ஸை வந்து எடுத்து நம்ம ஒரு பதிவாகவே நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த செவ்வாய்க்கு நம்ம போக வேண்டிய கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா, எந்த முருகன் கோவிலுக்குமே நீங்கள் போகலாம். அதுவும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகன். ஸோ திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து என்ன, அங்கே அந்த செவ்வாய்க்காக நம்ம போகிறது என்னென்னா, அங்கே தான் வந்து உங்களுக்கு சத்ரு சம்ஹார மூர்த்தி இருக்கார். அங்கே கடல் இருக்குது, பஞ்சபூதங்களும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அதனால் திருச்செந்தூர் முருகன் செவ்வாய்க்கு வந்து ரொம்ப உகந்தவர். ஸோ செவ்வாய்க்கிழமையில் அதுவும் அந்த சஷ்டி டைம்லலாம் நீங்கள் போய் முருகனை வந்து விரதம் இருந்து வேண்டினீங்கன்னா உங்களுக்கு நோ டவுட்டுங்க, நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். வைத்தீஸ்வரன் கோவில், வைத்தியநாத சுவாமி, அந்த வைத்தியநாத சுவாமிக்கு எதிர்த்த மாதிரியே தான் முத்துக்குமார சுவாமியும் இருப்பார். ஸோ செவ்வாய்க்கான இதில் நீங்கள் வைத்தியநாத சுவாமியை பார்த்தாலும் முத்துக்குமார சுவாமியும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து விட்டு வர வேண்டும். செவ்வாய்க்கு வந்து நம்ம துர்க்கையையுமே சொல்லலாம். பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை, அந்த பட்டீஸ்வரம் துர்க்கையை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் சென்று வழிபாடு செய்வது. அண்ட் உங்கள் ஊர் பக்கம் ஏதாவது ஒரு நல்ல துர்க்கை இருந்ததுன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கையும் வணங்கலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.